ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் லைக் பட்டன் ஒன்று இருக்கும். அதை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் சீக்கிரம் அப்லோடு பண்ணுங்கிற ஒரு வாஞ்சியும் கொடுக்குறது அந்த லைக் தான். உண்மையில் அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். மறக்காமல் லைக் பட்டன் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. என்ன இங்க என்ன பார்த்துட்டு இருக்க? என்னங்க, இந்த சாரி ரொம்ப அழகா இருக்குல்ல? நல்லா இல்ல, உனக்கு சுத்தமா நல்லா இருக்காது. நல்லா இருக்கான்னு கேட்டேன். அது நல்லா இருக்கு, ஆனா உனக்கு நல்லா இருக்காது. அது நல்ல துரு துருல வர பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா புது நிறமா இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். நீ நல்ல கலர் தானே, உனக்கு இது நல்லா இருக்காது. பட்டிக்காடு போட்ட மாதிரி இருக்கும், அடிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இல்ல, இது வேண்டாம். சும்மா இந்த மீனக்கா தேடி அலையிறது எனக்கு போலப்பா போச்சு. கயல், மீனக்கா பார்த்தா இல்ல பொண்ணு தர. எங்க பொம்மையோடு பொம்மையா நிக்கலோ தெரியல. இல்ல பொம்மைக்குள்ள புகுந்துட்டாலான்னு தெரியல. இல்ல எந்த பொம்மை வேணும்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கானோ தெரியல. சதீஷ் மாமா ஓட்டம் பிடிக்காரு, ஆளை காணோம். நீ என்ன இந்த பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்க? சும்மா பார்த்தேன். அது சேலை நல்லா இருக்கும். நீதான் கை நிறைய சம்பாத்தி பண்ணதெல்லாம் எடுக்க வேண்டியதுன்னு. என்ன கல்யாணத்துக்கு நம்ம சேலை ஒண்ணு எடுத்துருவோம், அது பிரச்சனை இல்ல. உனக்கு தனிப்பட்ட முறையில நீ வேற வேலைக்கு போற, தினமும் ஒரு சேரி கட்டிட்டு போனா நல்லா இருக்கும். நீ பத்திரிக்கை டிவில எல்லாம் வருவ. நீ சேலை எடுக்க வேண்டியதுன்னு. ஆபீஸ் போறதுக்கு நிறைய சேலை தேவைப்படும். இது சூப்பரா இருக்கும். நீ நல்ல கலர் பத்தியா, இது நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் போயிட்டு கொடுக்கும்போது டார்க் கலர் தான் நல்லா இருக்கும். இது எடு. என்ன? 4-5 சேலை எடுத்துட்டு வா. இல்ல, மத்த யாரும் எடுக்கல, எனக்கு வேண்டாம். இங்க பாரு, கல்யாணத்துக்கு சேலை எடுக்க வந்தது உண்மைதான். இது ஒரு தனிப்பட்ட செலவு. நீ சம்பாத்தியம் பண்ற, நீ எடுத்துக்க. இப்படி கூட எடுக்கலன்னா நீ சம்பாத்தியம் பண்ணல அர்த்தமே இல்லையே. எடு. அந்த கிசப்பை என்ன சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். 4-5 10 கூட எடு. கை நிறைய சம்பாத்தியம் பண்றல, எடு. அடியே குட்டச்சி, சீக்கிரம் வாடி. உனக்கு கோவடி. என்ன குட்டச்சின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. அதானே வேணும்னு தூக்கிட்டு வந்தீங்க. இந்த விக்கிக்கு ஒண்ணு தவிர வேற எந்த பொண்ணுமே கத்து கொடுத்துருக்க மாட்டா, தெரியுமா? தெரியுதுல்ல. சரி, நான் தூக்கிக்கிட்ட மாட்டி. உங்க சேட்டையெல்லாம் மூட்டை கட்டுவீங்க சொல்லிட்டேன். இங்க ஏதாவது வாழ்த்தனை பண்ணினியா? ஏன் அப்ப பொண்டாட்டி தூக்கிக்கிட்டோமான்னு கேட்டது ஒரு குத்து. அவன் அடுத்த பொண்டாட்டி தூக்கிட்டு போறான். நீ என் சொந்த பொண்டாட்டி. இங்க பாரு, அவன் காதலிக்கிறங்க பேர்ல நான் என்னது பிப்ரவரி 14 அன்னைக்கு பாரு, எது நல்ல காதலி எது நல்ல காதலி ஒரு மண்ணும் தெரியாது. காதலிங்க பேர்ல பண்ற அட்டகாசம் அன்னைக்கு எங்களுக்கு டூட்டியை போட்டு எங்களை படுத்துற பாடு. நான் என் பொண்டாட்டி தாண்டி தூக்குறேன்னு சொன்னேன். உங்களுக்கு எல்லாத்தையும் சந்தேகனோட பார்த்து காதல் எல்லாமே தப்பா தோணுது. தப்பா தோணுது, இருக்கிறதெல்லாம் தப்பா தான் இருக்கு. அதான் எங்களுக்கு கரெக்டா தோணுது. அப்பா, நான் உங்ககிட்ட பேச்சு கொடுக்கல. ஏங்க, அந்த பொம்மை பாருங்களேன். என்ன அழகா இருக்கு. இப்போ ரொம்ப அழகா இருக்கா? ஆமாங்க. ரொம்ப இல்ல, வெறும் 40,000 தானா? என்னடி சாக்காயிட்ட? 40,000 தாண்டி. ஆனா நம்ம பட்ஜெட்டுக்கு தான் 40,000 ரூபாய். யாரோ ஒருத்தர் வாங்காமல அங்க தூக்கி 40,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு ஜஸ்ட் 40,000 ரூபாய் தான். நம்மள மாதிரி அடுத்தது 40,000 ரூபாய். இருந்தாலும் 40,000 ரூபாய்க்கு சேலை இருக்கு பத்தியலா? ஆமாடி, ஒண்ணு இல்ல, நீ சம்மத்தியம் பண்ணி எடுத்துக்க. நான் சம்மத்தியம் பண்ணி பிறகு எதுக்கு நீ வேலைக்கு போற? அதான் நல்ல கேசு வரும்போது எடுக்க வேண்டியதானே. நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. ஓன் சம்பத்தியம் நீ கஷ்டப்பட்டு மூளை சிந்தி உடம்ப வளர்த்தி நீ எடுக்க போற. நான் எதுக்கு சொல்ல போறேன்? சம்பத்தியம் பண்றது எதுக்கு? நல்ல உடை, நல்ல உணவு, பிடிச்சதா வாங்குறது தானே. நீ சம்பத்தியம் பண்ணி வாங்கிக்க. 40,000-50,000 கூட எடு. நிறைய சரியாவா எடுத்து வைடி. நிஜமா எடுத்துக்க. அந்த சேலை உனக்கு சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஆமாங்க, கலர் நல்லா இருக்குல்ல. நான் அப்பவுமே உனக்கு போட்டு கற்பனை பண்ணி பார்த்துட்டேன். இந்த சேலை கட்டிட்டு நீ வந்தா எப்படி இருப்பேன்னு. அட்டி தூளா இருக்கடி. இந்த சேலை உனக்குனே இருக்க மாதிரி இருக்கு. அந்த டார்க் கலர் பத்தியா சூப்பரா இருக்கும். என் பொண்ணாட்டி வேற வெளியில இருக்கா, செம்மையா இருக்கும். சரி வா, நம்ம அந்த சைடு போய் சடை பார்ப்போம். சரிங்க. எங்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஜட்டி நிறைய வாங்கணுங்க. மொண்டு வைக்கிறதுக்கு ஜட்டியா எடுத்து நீ குமிச்சு வைக்க. அவளும் பெட்ல மட்டும் போகுது நம்ம வீட்டுல. நான் என்ன பண்ணட்டும்? சொல்லி பழக்கி பார்த்தாச்சு, ஒன்னும் எந்திரிச்சு போக மாட்டேங்குது. இது யாரு பழக்கமா இருக்கும்? தேவிக்கு இவன் வேற நேரங்காலம் தெரியாம கூப்பிடுவான். இவன் ஒருத்தர் எந்த நேரம் கூப்பிட்டுருக்கான் பாரு. நீ சேலை எடுக்கல? சும்மா பாத்துட்டு இருக்கேன். லட்சக்கணக்கில் வாங்குதல்ல, ஒரு 10 சேலை எடுத்து போடுறது. பாத்திய கையில எப்படி சொல்றவனே? இவளுக்கு எல்லாம் பிடிக்காது. நான் என்ன எடுத்து கொடுக்கணும் அதான் அவளுக்கு பிடிக்கும். எனக்கு பழகிடுச்சு.
நீ ஆபீஸ்க்குலாம் போறல கொஞ்சம் சேலை எடுத்து வர வேண்டியதானே? எப்பவுமே இப்படி வர முடியும்? இந்த அந்த சைடு நல்ல நல்ல சேலை இருந்துச்சு, காட்டு சைடு எல்லாம் இருந்துச்சு. நீ கூட்டு போ அந்த சைடு. நீ பார்த்தல அந்த சேலை நல்லா இருந்துச்சு தெரியுமா? ஒரு வாடாமல்லி கலரு, அதெல்லாம் கையிலுக்கு நல்லா இருக்கும், எடுத்து கொடு. சரிங்க. இப்படி சொல்லிட்டு போறாவளே, உனக்கு எடுக்கணும்னு தோணல? இல்ல, அவையே எப்போ சம்பளம் எடுத்தாலும் ஒரு 300-400 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்துறாவ. எனக்கு அப்படியே நிறைய சேலை சேர்ந்துட்டு துணிமணிக்கெல்லாம் ஒரு குறை வைக்க மாட்டாவ. முன்னாடி நிறைய சேலை தேவைப்படாது, இப்ப கொஞ்சம் தேவைப்படுது. வெளியில எல்லாம் போறேன்னா அதனால 2 சேலை எடுத்து தருவாவ. அதனால எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். உனக்கு விக்கி எடுத்து கொடுக்க சேலை பிடிக்குமா? சூப்பரா செலக்ஷன் பண்ணி தருவாவ. என்னன்னு அது நல்லா இருக்கோ இல்லையோ, எனக்குன்னு கடையில ஏறி அதை பார்த்து எடுத்துட்டு வந்து அதை வீட்டுல யாருக்கும் தெரியாம கொண்டு கொடுப்பாவ. அதுதான் பிடிக்கும். இதெல்லாம் ஒரு கொடுப்புன தானே, சந்தோஷமா இருக்கும்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நான் ரொம்ப பெருசா ஆசைப்பட மாட்டேன். கையிலே வாய் என்ன மேல போய் எடுப்போம். அப்படி சொன்ன அந்த வாடாமை கலர் காட்டன் சாரி பார்த்தேன், நல்லா இருக்கும். உனக்கு வேலைக்கு கிடைச்ச பிறகு சூப்பரா இருக்கும். வரியா? சரி, ஒரு 5 சேலை செலக்ஷன் பண்ணி வை, நான் வரேன். சரி. எல்லாருக்கும் விக்கி பொண்ணு தர மாதிரி புருஷன் கிடைச்சிட்டா எதுக்கு பொம்பளைங்க அழ போறாங்க? எதுக்கு பொம்பளைங்களுக்கு வேதனை கண்ணீர்? பெருசா பொண்ணுங்க என்ன எதிர்பார்த்துட்டாங்க? இந்த ஆனந்தி சொல்றா, யாருக்கும் தெரியாம 300 ரூபாய் சேலை எடுத்து கொண்டு கொடுப்பாங்கன்னு. அதுல எல்லாம் கிடைக்காத மகிழ்ச்சியா 1 கோடி ரூபாய் சேலை எடுத்து கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. இந்த 40,000 ரூபாய் சேலையில ஒண்ணுமே இல்லை. அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும். என்ன மாதிரி அதிர்ஷ்டம் கட்ட பொண்ணுங்களுக்கெல்லாம் அது கிடையாது. என்ன அழகா இருக்கு இந்த Dress. எடுத்துற வேண்டியதானே? தரும் எடுத்து கொடுப்பான்ல. அதெல்லாம் எடுத்து கொடுத்துறாவ. ஆனா இது 40,000 ரூபாய்ல, அதுக்கு என்ன தருண் வாங்கி கொடுத்துருவான்ல. சேச்சா, அவையில குரல சொல்ல முடியாது. பொருள் விஷயம், திங்கிற பொருள் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாவ. அவிகிட்ட வருமானம் பத்தாது, அவ்வளவுதான். காலேஜ்ல எல்லா பிள்ளை தாவாணி போடுதுன்னு சொன்னேன். இந்த இது 3000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாவ. அதுல எடுத்து தந்துருவாவ. ஓ அப்படியா? அவளுக்கு கூட ஒரு ஷூ எடுக்கணும்னு ஆசைதான். ஆனா அதை கூட வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்து கொடுத்தாவ. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாவக்கா, அதெல்லாம் நல்லா செய்வாவ. அதுக்காக நமக்கு கேட்கணும் ஒரு முறை இருக்குல்ல. இது 40,000 ரூபாய்ல கேட்க முடியாதுல்ல. ஓ தம்பி பொண்டாட்டிக்கு இந்த 40,000 ரூபாய் சேலை வேணுமா? அதுக்கு என்ன, தருண் அட வச்சிட வேண்டியதான். நீங்க வந்த வேலை முடிஞ்சிட்டா? அழகுராணி என்ன மாமா? தருண வேணா அடு வச்சிருவோம் மாமா. சும்மா சொன்னேன் மாமா. பரவாயில்ல, நீ அவனை ஏன் மிதிக்கிறதுக்கு பேசாம வந்து கடையில வித்துருவோமா? தெரிஞ்சுட்டோ? இல்ல மாமா. தருண் வாங்கிட்டுலாம் மிதி வந்துடா பத்தியா? அப்படியே படுத்துற என்ன மிதி மிதிக்காங்க. என் தம்பிகள் தான் பொறுமையா போய்கிட்டு இருக்கான். அத்தி பைய உள்ள போட்டு கொடுத்துருக்கு. ஆனா ஒண்ணு, நாங்க கண்ணல பாக்க தண்ணிக்கு தானே அழகுராணிக்கு இருக்குது. அழகுராணி எதுக்குமா தூக்கி போட்டு மிதிப்பா? ஐயோ அம்மா, இல்ல மாமா, சும்மா மாமா. ஆத்தி இதுக்கப்புறம் நின்ன அவ்வளவுதான். சேட்ட இப்பதான் புதுசு சேட்ட ஆரம்பிச்சிருக்கா. பயந்து ஓடிட்டா. பேசுறோம்ல, பயந்து ஓடிடுவா. இத தருண் உங்ககிட்ட சொல்றாங்க. நான் சும்மா சொன்னேன், அவதான் இப்ப ஒத்துக்கிட்டு ஓடுதா. சரி, நீ தேன்மணிக்கு Dress எடுக்கல? எல்லாருக்கும் எடுத்த மாதிரி எடுத்திருக்கேன். வீட்டுக்கு போறதுக்கு நைட்டி தான் கேட்டா. அதான் எந்த செக்ஷனை சுத்தி தெரியல, என் கண்ணுக்கு மட்டும் தெரியவே மாட்டேங்குது. நைட்டி மேல அங்கதான் இருந்துச்சு. நம்ம போமா? சரி வா. பொண்ணு தர, இந்த சைடு நைட்டி நல்லா இருக்கும் பாத்துக்க. அவளுக்கு ஏத்த மாதிரி மாடல் நைட்டி தான் நல்லா இருக்கும். அவளுக்கு இந்த சாத காட்டன் நைட்ல நல்லா இல்ல. நானும் அதான் உன்ட்ட சொல்ல நினைச்சேன் பாத்துக்க. அவளுக்கு இந்த காட்டன் நைட்ல மட்டும் பெரிய பொம்பளை மாதிரி தெரியுது. நல்ல மாடல பாரு பாப்போம். என்னது 900 ரூபாய் இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, அவ போடுற 2-3 நைட்டி தான் போடுவா. 2-3 நைட்டி பாரு பாப்போம். இரு நான் பாக்குறேன். அவளுக்கு Black கலர் நல்லா இருக்கும்ல? அவளுக்கு காபி கலர் நல்லா இருக்கும். கருப்புனா ரொம்ப ஒரு மாதிரி தெரியும். காபி கலர்ல நல்ல மஞ்சள் கலர் பூ போட்டு அந்த மாதிரி பாரு பாப்போம். நல்லா ரசிச்சிருக்கா. அந்த ப்ளூ வேணுமா அவளுக்கு? அவளுக்கு ப்ளூ எடுப்படாது. இந்த மாதிரி காபி கலரு அப்புறம் லைட் கலர் தான் அவளுக்கு நல்லா இருக்கும். சிமெண்ட் கலர் நல்லா இருக்கும் பாத்துக்க. அவளுக்கு அவ ஆள் நல்ல கலர் தானே, அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் பாத்துக்க. ரெட் கலரும் அவளுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஏற்கனவே 3 நைட்டி வச்சிருக்கா பாத்துக்க. இது கூட அவனுக்கு தெரியுது அவ எத்தனை நைட்டி வச்சிருக்கானே. அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அந்த பூ போட்டுருக்கு பாரு, அது நல்லா இருக்கு. அதை எடுத்துருவோமா? அதை எடுத்து பாப்போம். பிள்ளைங்களுக்கு பெட்டிக்கோட் மாதிரி எதுவும் பார்க்க போறியா?
வேண்டாம் வேண்டாம். ஆனந்தி வீட்டுல பிள்ளைங்களுக்கு நல்லா தச்சு போடுவா, அதெல்லாம் வேண்டாம். ம் சரி, நான் இதை போய் எடுத்துட்டு வரேன். அந்த 3 மட்டும் எடுத்துரு. எங்கடா போன? இங்கதான் நின்ன. கொஞ்சம் தள்ளுங்க, நைட் எடுக்கணும். அவளுக்கு ஏதாவது வாங்கி எடுத்து கொடுத்தியா என்ன? எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? அவளுக்கு தெரியாத அவளுக்கு வாங்குறதுக்கு. மொடப்பையில படிச்ச புள்ள சம்பாத்தியம் பண்ற புள்ளைய கட்டிட்டு அவன் எடுப்பாளா? ஏதாவது எடுத்து கொடு. நீனு கை நிறைய சம்பாத்தியம் பண்றல, ஏதாவது நீனே சர்ப்ரைஸ் பண்ணு. அட்லீஸ்ட் நைட்டியாவது எடுத்து கொடுறா. இதெல்லாம் பொம்மைங்க சமாச்சாரம். சரி, இதெல்லாம் போய் எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா இப்ப நீ உள்ள போடுற சட்டியை 3 அவதான் செஷன் பண்ணி எடுத்து வச்சா, அது என்ன ஆம்பளைங்க சமாச்சாரம்ட்டு அவன் என்ன ஒதுங்கி இட போனா? நீ உள்ள போறதுல இருந்து அவ செஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நீ கவரும் பார்க்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. இங்க எல்லா பையனும் ட்ரைனிங் எடுத்துலாம் வந்திருக்காங்களா? அது ஒழுங்கு மரியாதை ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடு. சரி, என்ன படுத்துறேன்னு? சரி, அந்த விக்கி கூட நான் வரேன். ஆமா, எல்லாரும் இவனை மாதிரி பொண்டாட்டி தாசனா இருப்பானுங்க பாரு. பொண்டாட்டி தாசை இவன் எனக்கு போட எடுக்கும். பொண்டாட்டி தாசை பொண்டாட்டிக்கு கால கழுவுறேன். சரி, இவெல்லாம் பெரிய போலீஸ் ஆபீசரா. வீரம் வெளியில இருந்தா மட்டும் போதாதுடா, வீட்டுக்குள்ளேயே வீரமா இருக்கவன் தான் ஆம்பளை. நான் ஆம்பளை, மீச வச்ச ஆம்பளை. வீட்டுக்குள்ளேயே ஆம்பளை, நான் வெளியிலேயே ஆம்பளை தான். தரும் வரல? இல்ல, உடம்போட போணுமா, வரல. அப்படி இல்ல, வீட்டுல தேன்மொழி இருக்கல, அவளை பாதுகாக்கிறதுக்கு. அவளை பாதுகாக்கிறதுக்கு தான் பொண்ணு வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கான். இப்ப அங்க என்ன கூத்து நடக்கோ யாருக்கு தெரியும்? வீட்டுல கத்தனை பேருக்கு வந்தாச்சு, அவங்க ஜாலி தானே இன்னைக்கு. தருணே என்ன குமாரப்பா? எல்லாம் மடையை திறந்து விட்டுட்டு வந்தேன். ஒரு 4 மணி நேரம் ஆயிட்டு, நான் அப்படியே அடைச்சிட்டு வந்துருந்தேன். நீ வீட்டை விட்டு வெளியில போயிடாத. நான் வேணா அடைச்சு வரட்டுமா? இல்ல தெக்கால மலை கிட்ட போனோம், நீ போய்கிட மாட்டேன். கரண்டி கிரண்டி லாந்தோம், நான் போயிட்டு வரேன். அவ புள்ள வீட்டுல தேன்மொழி இருக்கான்னு நினைக்கேன். ஆமா, அவளை வீட்டுல வச்சுட்டு போயிருக்கான்னு. ஏதாவது மாசமா இருப்பான்னு நினைக்கும்ல, அவளை எங்கேயும் லாந்து இருந்து விட்டுறாத. அந்த கிணத்துக்கிட்ட விட்டுறாத, வெயிட்டுக்கிட்டு தூக்க விட்டுறாத. அவன் பொத்தி பாக்கான். அந்த போய் பாவம், இத்தனை வருஷம் கழிச்சு அவன் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை இன்னும் இருக்குது. எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை அந்த கிணத்துக்கிட்ட எல்லாம் போக விட்டுறாத. சரிங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நான் சாயங்காலம் வந்துருவான். அது வரைக்கும் கண்ணும் கருத்துமா பிள்ளைய பாரு. அவன் என்கிட்ட தான் சொல்லிட்டு போனான், மாமா பத்திரம்னு சொல்லிட்டு போனான். கண்ணும் கருத்துமா இரு, நான் போயிட்டு உடனே ஓடி வந்துருந்தேன். பயில கூப்பிட்டானு விளையாட விட போயிடாத. இல்ல போ, எனக்கு இன்னும் விக்க நெசு வாங்கிட்டு இனிமேதான் வாங்கிட்டு வான். அதுக்கு தான் நட போவேன். 2 பொம்பளை பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமா உனக்கு விளையாட்டுக்கு இருக்க போவல உனக்கு. ஏன் போ? சரி, நான் வந்த பிறகு போ. நான் மறுபடியும் சொல்றேன், புள்ள வீட்டுல இருக்கா பாத்துக்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி, நான் போயிட்டு ஓடி வந்துருந்தேன். பேசாம போன் எடுத்துட்டு வந்து இல்ல உட்காந்து பாத்துட்டு இருக்க வேண்டியதான். என்ன பண்ண தெரியல. தேன்மொழி தூங்கிட்டான்னு நினைக்க. சரி, தூங்க தானே செய்யறா, நாம அதுல உட்காந்துருப்போம். சரி தருண். ஆஹா, இல்ல என்ன அம்மூரு பயிலாம் விளையாட கூப்பிட்டு நான் வரியா? தேன்மொழி நல்லா தூங்கிட்டா. மாத்திரத்துல போட்டுறப்ப தூங்கிட்டா. எப்படி 1 மணி நேரம் கழிச்சுதான் எந்திப்பா. அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் விளையாண்டுட்டு வந்துடலாம். கூட்ட மாதிரி இருந்துச்சா? சாப்பாடு வாங்கி வச்சுட்டாவளா? அதான் எழுப்பியிருக்கான். மாத்திரையும் வச்சுட்டு போயிருக்கான்ல. மாத்திரை குமார் மாமா தானே கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப குமார் மாமா தான் வச்சுட்டு போயிருக்கணும். ஐ, பிரியாணி, வடை, கேசரி. சரி, போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடுவோம். சரி, வாயெல்லாம் கூப்பிட்டு வந்து சாப்பிடுவோம். கன்ஃபார்மா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சுட்டு இவங்க கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாங்க. எல்லாரும் சிரிக்க போறாங்க. அடுத்தடுத்து உடனே வானு கன்ஃபார்மா குழந்தைதான். இந்த வாட்டி பொம்பளை பிள்ளைதான் வேணுமா? பாக்கும் தெய்வமே, பொம்பளை பிள்ளையே பறக்கட்டா. அவங்க ஆசை அதுதான். இது பொம்பளை பிள்ளையாதான் இருக்கணும். சரி, கை கழிட்டு வந்து சாப்பிடலாம். தேன்மொழி, மறுபடி மாசமா இருக்கியா? அவன் கனவெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு திற கனவெல்லாம் நீ நிறைவேற்றிக்கிட்டு இருக்க. அவன் என்கிட்ட சவால் விட்டான்.
உன் கண்ணு முன்னாடியே நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிட்டு என் தேன்மொழி கூட நான் சந்தோஷமா வாழ்வேனே அவன் என்கிட்ட சவால் விட்டான். ஓ, நீ அவனுக்கு குழந்தைலாம் பெத்து கொடுத்து என்கிட்ட அவன் விட்ட சவாலை நீ அவனை ஜெயிக்க வைக்க போற. மொத புள்ளைக்கே உன்னை போட்டு தள்ளலான்னு பார்த்தேன். அந்த விக்கி ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துட்டான். ஆனா இந்த வாட்டி இந்த ஆதிரா தோத்து போக மாட்டா. கருவிலே உன் குழந்தைய நான் அடிக்கல, நான் ஆதிராவே இல்ல. அவனை சந்தோஷப்படுத்த பாக்குற, அவனுக்கு பிள்ளை பெத்து கொடுத்து நீ சந்தோஷப்படுத்த பாக்குற. 1000 கனவோட போயிருக்கான்ல, பொட்டாட்டி மாசமா இருக்கா அப்படின்னு 1000 கனவோட போயிருக்கான்ல. அவன் வரும்போது பாரு, அழுது புழுவா துடிப்பான். சத்தியமா உன் கரு அழிஞ்சிட்டு அவன் செத்தே போயிடுவான். அந்த அளவுக்கு துடிப்பான். அதை நான் பார்க்கணும். அவன் துடிக்கிறத நான் பார்க்கணும். அவன் இப்ப ரொம்ப சந்தோஷமா குண்டாயிக்கிட்டே போறான். அப்படி எனக்கு பொத்திக்கிட்டு வருது. ஏன் மாட்டுக்கார, இது கரெக்டா வீட்டுக்குள்ள போய் குத்திரும்ல? அப்படித்தான் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். சொன்னதை கச்சிதமா முடிக்கலன்னு வச்சுக்க, நீ இருக்க முடியாது, உன் மாடும் இருக்க முடியாது. இங்க பாரு, இந்த மாடு விரட்டுல அவ வயிற்றுல இருக்க கரு தானா களையணும். உயிர் பயத்துல வயிற்றுல இருக்க புள்ளைய மறந்து அவ ஓடணும். ஓடுவா மேடம், கண்டிப்பா ஓடுவா. இப்ப வீட்டுல யாரும் இல்ல, அவ மட்டும்தான் இருக்கா. மாட்டை வீட்டுக்குள்ள தள்ளு சீக்கிரம். அவ வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருப்பா, பெட்ல தான் தூங்கிட்டு இருப்பா. கரெக்டா மாட்டை அங்க கொண்டு விட்டுரு. ஐயோ, போன வீட்லயே வச்சுட்டு ஒருவேளை அண்ணன் போன் அடிச்சோம்னா போச்சுதே. ஏன்னா போன் எங்க வச்சுட்டு போனேன்னு கேட்டு பொண்ணு எடுத்துவானுங்க. இல்ல, வீட்டுல போன் எடுத்து போயிரும். இல்ல தருண், சீக்கிரம் வாழ போவோம். இல்ல, நீங்க போயிட்டு இருக்க, நான் போன் பண்ணிட்டு இருந்தேன்ல. இல்ல மேட்ச் முடிஞ்சிரும்ல, வாழ. இல்ல, எத்தனை பேர் இருக்கணும்? இல்ல 3 பால் தான் இருக்கு, சீக்கிரம் வாழ. அப்படியா? சரி, நான் வரேன். குமார் மாமா இங்க தானே இருக்கேன்னு சொன்னாங்க. ஆளை காணோம். குமார் மாமா சாப்பாடுலாம் வாங்கி வச்சிருக்காங்க, ஆனா ஆளை காணோம். குமார் மாமா, டேய் தருண். டேய் காளியா, வரட்டு. விடாத, அவளை வரட்டு. சுசு மாடு போ. அவளை முட்டி கொல்லு. முட்டிலாம் கொல்லாதுமா, முட்டுற மாதிரி தான் பண்ணும். இது விரட்டதுலே அந்த புள்ள வயிற்றுல இருக்க கரு தானா கலைஞ்சிரும். என் நேரத்துக்கு அந்த புள்ள வயிறு கலங்கி இருக்கும். என் காலை என் கொம்ப சிரிப்புனாலே போதும். புள்ள பிறக்காதவளுக்கும் புள்ள பிறந்துடும். அந்த புள்ள கருவெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, இன்னத்துக்கு கலைஞ்சிரும் பாருங்க. டேய் காளியா, போய் வரட்டு போ. அவ உயிர் போகணும். நல்ல வரட்டு விடு. அதான் சரி, கொம்பு வச்சு முட்டை வை. குத்துயிரும் கொலையுருமா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரைக்கு அவ புள்ளைய பெத்து கொடுக்க கூடாது. அவ உசுறு இருக்கணும், ஆனா அவளுக்கு கற்ப பை இருக்க கூடாது. அவ பிள்ளையும் பெத்து கொடுக்க கூடாது. சரிங்கம்மா. ஆதிரக்கா, உன் கனவு இன்னைக்கு நிறைவேறிடும். சத்தியமா இன்னைக்கு அந்த மாடவளை முட்டும். இதுக்கப்புறம் பொண்ணு திரைக்கு புத்திர பாக்கியமே இல்ல. அவ வைத்த கிழிச்சு எடுத்துரும் இந்த மாடு. அதுக்கப்புறம் எங்க புள்ள பெத்து கொடுக்க அவ்வளவுதான். பொண்ணு திரை கனவே க்ளோஸ். மனசியா ஒரு மாதிரியா இருக்கே. அவளை விட்டுட்டு வந்திருக்க கூடாதோ, கூட கூட்டிட்டு வந்திருக்கணுமோ, கண்ணுங்கத்தமா பார்த்துருக்கலாமோ.
மடியில தூக்கிச்சு கொண்டு வந்திருக்கலாமா? நான் என் வீட்டுல விட்டுட்டு வந்தேன். என்னால முடியலையே, மனசெல்லாம் பதட்டமா இருக்கு. கிளம்புறான்னு பார்த்தா இன்னும் ஒருத்தர் ஒரு துணி எடுக்கல. பில்லு வேற நான் தான் கொடுக்கணும். பாதியில விட்டுட்டு போனாலும் எல்லாம் தப்பா நினைப்பாங்களே. ஒரு மாதிரியா இருக்கு மனசு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அதுக்கு ஏன் வருது? நாளை விட்டுட்டு வந்திருக்க கூடாதோ? விட்டுட்டு வந்திருக்க கூடாதோ? இல்ல, அவளுக்கு ஏதாவது ஆயிட்டுனா, ஒரு நாளைக்கு எதுவும் கீழே விழுந்துட்டானா? பாத்ரூம் வேற கிணத்துக்கிட்ட போயிருந்தானா? கிணத்து தடுமாறி. இல்ல இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. விட்டுட்டு வந்திருக்க கூடாதா? விட்டுட்டு வந்திருக்க கூடாதா? என்ன அந்த சைடு என்ன பார்க்க போறானா? போமா, என்ன ஒண்ணுதான் சொல்றேன். சரி போலாம், வாங்க வாங்க. திரும்ப ஒன்னுடா வா போலாம், சரி போலாம். உன்னை திரும்புன்னு சொன்னேன். ஏன்னா ஏன் இருக்க? இல்லடா, எனக்கு தேமொழி ஞாபகமாவே வந்துச்சு. புள்ள தச்சு நான் விட்டுட்டு வந்திருக்க கூடாதோ? நான் பத்திரமா கூட்டு வந்திருக்கலாமோ? கிணத்துக்கிட்ட போயிருப்பாளோ? இல்லடா, எனக்கு திடீர்னு தான் நினைப்பு வந்துச்சு. அதுக்கே வருது, பயமா இருக்குடா. இவ்வளவு நேரம் நல்லதானே இருந்த? ஆமாடா, அவன் நான் வரும்போது தூங்க வச்சுட்டு தான் வந்தேன். அதனால தூங்கிருப்பா. இப்ப எனக்கு ஏதோ தெரியலடா, மனசு ஒரு மாதிரி என்னமோ பண்ணுதுடா. நான் அழக்கூடாது நினைக்க, ஆனா அழுக வருது. பயத்துல உடம்பெல்லாம் ஆடுது. என்னடா? சரி இல்ல, நான் தருணுக்கு போன் அடிக்க. அதையே நான் மறந்துட்டேன் பாரு. அவனுக்கு போன் அடிச்சு அவ என்ன பண்றான்னு கேட்க பாரு. சரி சரி, நீ பதறாத, இரு நான் கேட்க. ஹலோ, என்ன போன் எடுக்க மாட்டேங்க? இருக்கு போய, அட போவி, போன் எடுக்க மாட்டேக்கா. சரி, குமார் மாமா கடிச்சு பாப்போம். என்னாச்சுடா? என்னாச்சுதே? சரி, நான் இப்ப வண்டி எடுத்தேன்னா 1/2 மணி நேரத்துல கரெக்டா வீட்டுக்கு போயிடுவேன். நீ பதறாம இரு. ஏன் போன் எடுக்கலையா? குளிக்கு எதுவும் போயிருப்பானா இருக்கும். நான் 1/2 மணி நேரத்துல போயிடுவேன். பயப்படாம இரு. 1/2 மணி நேரம் தான். நான் இங்க எதுக்கு கிளம்புனா 1/2 மணி நேரத்துல போய் நின்றுவேன். நீ பதறாம இரு. இல்ல நான் போறேன். நீங்க இரு, நான் போறேன். இந்த பதட்டத்துல என்ன அறிவுலாம் பேசிட்டு இருக்க? உன் கை காலம் ஆடுது. இரு, நான் 1/2 மணி நேரத்துல போயிட்டு அங்க வச்சு நான் திருமணி பேச சொல்றேன். போதுமா? ஒரு 1/2 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணிக்க. இப்படி ஆடாத, உனக்கு பயமா இருக்கு. என்னமோ தெரியலடா, உடம்புலாம் ஆடுதுடா. சரி, நான் 1/2 மணி நேரத்துல போயிட்டு 1/2 மணி நேரம். ஹலோ, தம்பி தேவாசிலதான். நான் தான்டா விக்கேன்னு பேசுறேன். அந்த கமிஷனர் அண்ணன் தான். கொஞ்சம் ஊருக்குள்ள வந்துட்டு போ. இவன் எதுக்கு அவனை கூப்பிடுதான்? சீக்கிரம் வா. நான் வந்துட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்க. சுடிதாரி எதுவும் வேணுமா? உன்கிட்ட தான் கேட்க. சுடிதார் எதுவும் வேணுமான்னு கேட்டேன். உனக்கு சுடிதார் ஏதாவது வாங்கிக்க. வேற எதுவும் தேவனா எடு. நீ போடுற இல்ல எது வேணாலும் எடுத்துக்க. நான் எடுத்து தரட்டா? அதே எனக்கு நீ ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கு. அதே அந்த சைடு பாத்தியா, உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கும். அதே அங்க பாரு. அதே உனக்கு கொடுத்துக்கிட்டா இறக்கி விடுங்க. அங்க பாரு, அந்த சைடு. அங்க பாரு. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க. அதே இப்ப கொடுத்தீங்களா இதுக்கெல்லாம் லஞ்சம்? இல்ல, சந்தோஷத்துக்காக கொடுக்கறது. அது நானா கொடுக்கணும், எடுத்துக்க கூடாது. இப்படி எடுத்துக்க பேரு வேற பொறுக்கின்னு சொல்லுவாங்க. நான் உங்க மேல கோமா இருக்கேன்னு தெரிஞ்சும் என் விருப்பம் இல்லாம எனக்கு கொடுக்கறதுக்கு பேர் என்ன தெரியுமா? காமம். உங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கோமா இருக்கேன்னு தெரிஞ்சும் அசிங்கம் பிடிச்சாலும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு காமத்தாலே கேறி போயிருக்குது. இப்ப நான் இல்ல, இங்க வேற யாரும் இருந்தாலும் நீங்க இதை தான் பண்ணிருப்பீங்க.
உங்களுக்கு இப்ப தேவை இச்சை அப்படித்தானே? அது கிடைக்க வேண்டிய செய்தி கிடைக்கல, அதான் இப்ப கிடைச்சோன்னு கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ இப்படிலாம் பேசணும்னா அப்படியே அப்படியே ஒதுங்கி போயிருவேன் நினைச்சியோ? ஆஹா, இனிதான் என் வேலையை நான் ஆரம்பிப்பேன். ஆமாடி, கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல. இனி எனக்கு நீ சொந்தமாயிட்ட, எப்படி விடுவேன்? நான் ஒன்னும் அடுத்தவகிட்ட போய் இந்த மாதிரி பண்ணலையே. கட்டிக்க போறவகிட்ட தானே பண்ண. என் பெர்மிஷன் வேணும். முன்னாடி கொடுத்தாங்க, இப்ப கொடுக்கல. ஏன்னா மேடம் சந்தேகம். சந்தேகத்தியால குடும்பத்தை நாசம் பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உன் கேவலமான சந்தேக புத்தியால நல்ல இல்லாத வாழ்க்கையை நான் இழக்க முடியாது. அழகான வாழ்க்கையை நான் இழக்க முடியாது. காதல், நாட்கள் எதையுமே இழக்க முடியாது. என் காலம் இது, நான் வாழ்வேன். முன்னாடி போய் நின்னுக்கிட்டு ஐயோ நான் வாழாம வந்துட்டேன்னு, ஐயோ காதலிக்காம இருந்துட்டேன்னு ஃபீல் பண்ண மாட்டேன். இந்த ஜெயராஜ் என்ன பண்ணாலும் சரியா தான் பண்ணுவான். என் பொண்டாட்டி என் காதலி, உன் கூட தான் நான் இந்த மாதிரி விளையாட முடியும். ஆமா, காம தலைக்கேறி தான் இருக்குது. அழகு போல பொண்டாட்டி இருந்தா ஏறதானே செய்யும், அன்னைக்குதான் செய்வேன். நீ சொல்லிட்ட நான் என்ன முள்ள இருக்கேன்னு. அதனால இனி உங்ககிட்ட நான் புகுந்து விளையாடலாம். உன்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு, வேற ஒண்ணு இல்ல. இப்ப உனக்கே தெரிஞ்சுட்டு நான் என்ன இடத்துல நிக்கேன்னு. அதனால இனி எனக்கு பிரச்சனையே இல்ல. பாடி நீ கத்துல நீ தான் அசிங்கப்படுற, எனக்கு ஒண்ணு இல்ல. நான் கூட உனக்கு எதுவுமே தெரியல நினைச்சேன்டி. அதை நான் என்ன இடத்துல நிக்கணும் உனக்கு தெரிஞ்சு போச்ச. நீ எதுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணணும்? நீ கத்துனாலும் கதறினாலும் இது எனக்காக கொடுக்கப்பட்ட நேரம். நானும் வேஸ்ட் பண்ண முடியாதுமா. நீ உன் முட்டா புத்தியால வழங்காத புத்தியால நீ வேஸ்ட் பண்ணுவ, என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. ஓய் ஆடி அப்படி இப்போ போயிட்டு அந்த ஜெயராஜை பத்தி இப்ப புரிஞ்சுக்கணும் நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு. கொஞ்சமாவது அறிவு இருந்தா சொல்லி புரிய வைக்கலாம். நான் தான் பெரிய மேதாவின்னு நினைக்கிறவகிட்ட செய்முறை தான் கட்டணும். அடியே முட்டாளு, நீ தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னால நான் எதையும் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அடி முட்டாளுக்கு இப்படித்தான் சொல்லி புரிய வைக்க முடியும். இன்னும் முரண்டு பிடிச்ச கல்யாணத்துக்கு கொஞ்சம் குடும்பம் நடத்திட்டு போறேன். படி இங்க பாரு, நான் பெட்டு கட்டாத வரைக்கும் தான் வெறும் ஜெயராஜ். நான் பெட்டு கட்டிட்டேன்னு வச்சுக்கேன், ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன். நான் உன் கூட குடும்பம் நடத்திக்கிட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்மள மீறி எப்படி தொட்டுருவான், என்ன பண்ணிருவான். நம்ம பெரிய மேதாவி, நாம பெரிய கோவக்காரி, நல்ல முட்டாளு. இவன் என்ன பண்ணிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. எண்ணி 65வது நாள் நீ தாயாகல, நான் ஜெயராஜே இல்ல. குடும்பம் நடத்திடுவீங்களா? நடத்துங்க, நானும் அதுக்குத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா புள்ளன்னு ஒண்ணு வரும்போது தானே என் சீர்வத்தை நான் காட்டுவேன். உங்களுக்கு வாரிசு வரும்போது தானே என் சீர்வத்தை நான் காட்டுவேன். அப்ப தெரியும் ஜெயராஜ் நான் யாருன்னு. எனக்கு துரோகம் பண்ணீங்கல்ல, நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒத்தி வச்சீங்கல்ல. உங்க புள்ளைய உங்க கண்ணிலே காட்டாம உங்களுக்கு தெரியாமலே உங்க புள்ளைய நான் வளர்ப்பேன். புள்ள நமக்கு இருக்குன்னு தெரியும், ஆனா புள்ள முகத்தை நீங்க பார்த்திருக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன புள்ள இருக்குன்னே தெரியக்கூடாது. அப்படி பண்ணுவேன். குடும்பம் தானே நடத்துவீங்க, நடத்துங்க. ஓ, உங்க புள்ள பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. நான் யாருன்னு காட்டுறேன். நான் முட்டாளா? ஆமா ஆமா, நான் முட்டாள்தான். ஆனா இந்த முட்டாள் பண்ண போற காரியத்துல உங்க குடும்பமே சம்பிச்சு போகல. நான் அழகிய இல்ல இல்ல இல்லவே இல்ல. இருந்தாலும் இல்ல இல்ல வாய்ப்பு இல்ல. என்னத்த சொல்ல? ஐயோ, என்னத்த சொல்லனே தெரியல. என்னடி தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? அத நான் சொன்ன நீ நம்புவியான்னு தெரியல, ஆனா அதான் உண்மை. உனக்கு தெரியுமா என்ன? நிக்காவல இந்த ஜோடி ஜோடி எங்க? அதான் அந்த நிக்காவல கோட் செட் போட்டுருக்காவ, இங்க சோப்பு சேலை கட்டிருக்காவல்ல. ஆமா, ரெண்டு பொம்மை நிக்குது. அதுக்கும் நீ சிரிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இப்படி சொல்லாத, பொம்மைன்னு சொல்லாத. நான் எப்படி இந்த உண்மையை சொல்ல போறேனே தெரியல. உண்மையா? என்ன உண்மை? இத நம்பணும், நம்பித்தான் ஆகணும். ஏன் சொல்லு பாப்போம். ஏன்னா நாங்க உன் கூட டிராவல் பண்றோம், நம்பித்தான் ஆகணும். சொல்லு. அது வேற ஒண்ணு இல்ல. சரி ஒண்ணு இல்ல, நான் வரேன். நான் சொல்லத கேளு. சரி சொல்லு. இந்த
பொம்மை ரெண்டும் நானும் சரிசுன்னு சொன்னா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அத்தி பொம்மைக்கு அடி போட்டுட்டா. பொண்ணுத்துல ஏற்கனவே சொன்னான் பொம்மையை கட்ட அடம் பிடிப்பா, அந்த பொம்மை பக்கம் விட்டுறாதக்கானு. சரியாதான் இருந்திருக்கே. அத்தி இதெல்லாம் பெரிய பெரிய ஷோரூமே, இங்க அந்த பொம்மையை கட்ட அடம் பிடிச்சிடாத, மானம் போயிடும். இப்ப நான் கொஞ்சம் பெரிய பிள்ளை இல்ல பெரிய பொம்பளை சொல்லு. உனக்கு பொறாம வேற ஒண்ணு. சரி விடு, நான் சொல்றேன். சரி சொல்லு. இந்த பொம்மை ரெண்டும் நானும் சரி சொன்னா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா அதுதான் உண்மை. என்ன உண்மை? ஒன்ஸ் அப்பான் எ டைம் எனக்கும் சரிசுக்கோ திருமண ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்ததே. என்ன படம் பார்த்தான்னு தெரியலையே. சொல்லு. என் தலைவிதி. இப்ப நான் வந்து மாட்டிருக்கேன். சொல்லு. சரிஸ் ஒரு போலீஸ் ஆபீசர், நான் ஒரு அழகான பிசினஸ் உமன். நாங்க தச்சலதான் ஒத்துக்கத்தை சந்திச்சுக்கிட்டோம். பார்த்த உடனே காதல் பத்திக்கிச்சு. இது என்ன படம்னு எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். அந்த போலீஸ் ஆபீசர் என்கிட்ட காதல சொன்னாரு. எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் நேர்மை, அவர் துணிச்சல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, மேரேஜ் பண்ணிக்கலான்னு நானும் அவரும் சேர்ந்துதான் முடிவெடுத்தோம். ஓ இல்லையே, செம்பமொழி அக்காவும் தமிழ் அக்காவும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்கவள வலுக்கட்டாயமா சரிசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவன்ல அதைய சொல்லுவே. இல்லையே, நானே பார்த்தேனே. அந்த போலீஸ் ஆபீசருக்கும் இந்த பிசினஸ் உமனுக்கும் திருமண ஏற்பாடு நடைபெற்றிருந்தது. அப்போ அந்த நேரம் வாயை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னு அந்த போலீஸ் ஆபீசரு என்னை கூப்பிட்டாரு. லவ்வரு. நான் அப்போ முழுசா என் காதல சொல்லவே இல்லை. ஆனா அவர் என்னை உருகி காதலிச்சாரு. ஆனா கல்யாணத்துக்கு எனக்கு விருப்பம் தான். எங்கப்பா அப்போ இந்த கடைக்குத்தான் நாங்க துணி எடுக்க வந்திருந்தோம். ஓ கல்யாணத்துக்கு? எஸ், மேரேஜ்க்கு நாங்க இங்க தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தோம். நான் அப்பெல்லாம் ரொம்ப அழகா கியூட்டா இருப்பேன். நடிகை தோத்து போயிருவா, அவ்வளவு அழகா இருப்பேன். சதிசேவும் அழகுல தானே மயங்கி கட்டிக்கிட்டாரு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அதானே உண்மை. ஐயோ, கோத்த உண்டு பண்ணதால கிறுக்கு பிடிச்சிருவேன். அப்பெல்லாம் இந்த செல்ஃபி எல்லாம் கிடையாது. நான் இந்த கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே கூட்ட அழ மோதிச்சு. நான் ஏதோ ஒரு நடிகை நினைச்சுக்கிட்டேன். என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு அழ மோதிச்சு கூட்டம். சப்பா, அந்த போலீஸ் ஆபீசருக்கு என்ன பண்ணனே தெரியல. அவர் போலீஸ் தானே, எல்லாரையும் அதட்டி எல்லாரையும் அனுப்பி வச்சாரு. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு போட்டோகிராஃபி ஆட்டோகிராஃப்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கூட்ட நெரிசல் அதிகமாயிட்டு. அப்போதான் இந்த கடைக்கு நான் ஃப்ரீயாவே விளம்பரம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சது. இவளே மாதிரி இப்போ ஒரு பீஸ் சுத்திட்டு இருக்கானே, வாட்டர் மலனே. அப்போ அந்த கடை ஓனர் வந்து என்கிட்ட, மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், உங்களால தான் இன்னைக்கு என் கடை கூட்டம் ஆழ மோதி இருக்குன்னு சொன்னாரு. ஏதாவது உங்களுக்கு ஆஃபர் வேணுமான்னு கேட்டாங்க. நான் என் திருமணத்துக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன் போதும்னு சொன்னேன். அவங்க விடவே இல்லை. நாங்க வந்துட்டு போனதுக்கு அடையாளமா தான் இது இங்க வச்சிருக்காரு. ஓ, உங்களுக்கு நன்றி சொல்ல விதமா இங்க வச்சிருக்காங்க. இது ஒண்ணு சேலை இல்ல, பொம்மை. இங்க கோடிக்கணக்கான மக்கள் வராங்க. அவங்க எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் இது நானும் சரிசு தானே? அன்னைக்கு நாங்க வந்துட்டு போனதுக்கு அடையாளமா தான் இந்த 2 சிலைகளை வச்சாங்க. ஆக்சுவலி இது சதிசு, இது நான். ஒன்ஸ் பண்ணிட்டேன். நாங்க இப்படிதான் ஒரு பியூட்டிஃபுல் கப்புலா இருந்தோம். அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்க அந்த ஜோடி யாரு? அதுவும் நாங்க தான். அதான் என் குழந்தைங்க பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஷாப்புக்கு மறுபடியும் வந்தோம். அவங்க விடவே மாட்டேங்கிட்டாங்க. மறுபடியும் நாங்க வந்துட்டு போனதுக்கு அடையாளமா அதை வச்சாங்க. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அது நான் சரிசு தானே? இதுக்கு மேல நான் அந்த கடைக்கு வர மாட்டேன். உங்களை எத்தனை பேருக்கு இந்த பிக்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு? மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. நான் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கேன். டேய் பழுத்துறா, எல்லாம் பழுத்துறா. கயல், ஏன் அந்த Dress நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லியும் அத போய் எடுத்து வச்சு பில் போட்டுருக்கா? அதான நல்லாவே இல்லைன்னு சொன்னேன். அது உனக்கு சுத்தமா நல்லா இருக்காது. ஏங்க, கெட்டிக்க போறது நான்தான். எனக்கு தெரியாதா எது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு? ஓ, எப்படி சூஸ் பண்ணிடுற? உண்மைதான், சில நேரம் நம்ம சூஸ் பண்றதெல்லாம் நல்லா இருக்காது. ஆனா அந்த சாரி எனக்கு சூப்பரா இருக்கும். அது நல்லா இல்ல, அதுவும் 40,000 ரூபாய் வேஸ்ட். பரவாயில்ல, 2 லட்சம் சம்பளம் எடுக்கிறேன்னா 40,000 ரூபாய் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லையே. சம்பளம் வாங்குறது அது நல்ல ரிட்டர்ன் கொடுத்துரு. இல்லங்க, அது நான் பில்லு போட்டுட்டேன். இனி நான் ரிட்டர்ன் வாங்கினா அது எனக்கு அசிங்கம். நான் சொல்றேன்,
புருஷ சொல்றேன் அது நல்லா இல்ல, ரிட்டர்ன் வாங்கு. எங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்னு நான் உங்க காசுல வாங்கல, என் காசுல தான் வாங்கினேன். ஓ, உன் காசு என் காசுன்னு பிரிச்சு பேசுறல? அப்படி இல்ல, நான் இது எனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் என் சம்பள பத்தில எல்லாம் எடுக்கல. எங்க எஸ்டேட்ல இருந்து வந்த வருமானம், அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து தான் வாங்கினேன். எஸ்டேட்ல இருந்து எனக்கு லட்சக்கணக்கில் வருது. அதுல இருந்து ஒரு 40,000 சில நான் குறைஞ்சா போயிருவேன். பணத்து முறை கட்டுறல நீ? ஏங்க எவ்வளவு வசதி உள்ள பொண்ணு, கை நிறைய சம்பத்தியம் பண்ண பொண்ணு, ஒரு 40,000 எடுத்ததுக்கு பணத்து முறை காட்டுறேன்னு சொல்றீங்க? அப்பெல்லாம் இல்ல, நான் இதுக்கு முன்னாடி அந்த ரேட்டுக்கு தான் நான் எடுப்பேன். என்கிட்ட இருக்க எல்லாமே அப்படித்தான். ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படித்தானே. ரொம்ப பெருமை அடிச்சுக்கிடாத. உங்களுக்காக வேணா மாத்திக்கிட்டேன். ஆனா இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. நான் அவ்வளவு சொன்னேன், அது உனக்கு நல்லா இருக்காது, நல்லாவே இல்லன்னு. அப்ப என் சொல்லிக்கு என்ன மதிப்பு இருக்கு? புருஷன் வேணும்னா அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு வா. அது உனக்கு நல்லா இல்ல. நல்லா இருக்கோ இல்லையோ, ஒரு மனைவி எடுத்திருக்கா, சுமாரா இருக்கு, பாத்துக்கலாம். இதுல வேற என்ன சொல்றதா நல்ல புருஷனுக்கு அழகு. நீங்க நான் எடுக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. நீ எதுக்கு எடுக்கணும்? இப்ப இருக்க உனக்கு சேலை. ஏங்க இது என்னங்க பேச்சு? உனக்கு சேலை நல்லா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இல்ல. அது கெட்டுறவங்க கெட்டினாதான் நல்லா இருக்கும். உன் உடம்பு சைஸ்க்கெல்லாம் நல்லாவே இருக்காது. இன்னும் உனக்கு நல்ல உடம்பு சைஸே இல்ல. நீ எல்லாம் ஃபிகர் மாதிரி இல்ல, ஒரு டச்சரே இல்ல. உனக்கு நல்லா இருக்காது. உனக்கு சிம்பிளா சுடிதார் தான் நல்லா இருக்கு, வரைக்கும் எதுவுமே நல்லா இல்ல. அதை இப்ப போட்டுக்க இந்த கண்டாவி இதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்ல. புருஷன் சொன்னா கேளு, கரெக்டா இருக்கும். இதெல்லாம் உனக்கு நல்லாவே இல்ல. சுடிதார் மட்டும் எடு. அவளுக்கு எதுவும் ஆயிருக்கூடாது. மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இவன் எதுக்கு தனியா நின்று அழுதுகிட்டு இருக்கான்? பொண்ணு தர என்ன கையிலே? ஏன்டா ஒரு மாதிரி நிக்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். ஏன் என்னாச்சுது? ஒண்ணு இல்ல கையிலே, ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா தான் நின்ன, வேற ஒண்ணு இல்ல. நீ ஒரு சேலை எடுத்துல 40,000 ரூபாய். ஆமா, நானே பில்லு கொடுத்துட்டேன். நீ கொடுக்க வேண்டானே. என்ன சொல்ற? நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்குன்னு இந்த குடும்பத்தாட்கள் எதுவுமே செஞ்சதே இல்ல. சொல்ல போனா உன் கல்யாணத்துக்கு ஒரு சேலை கூட யாரும் எடுத்து கொடுக்கல. உனக்கு செய்ய வேண்டிய எந்த சீருமே நாங்க செஞ்சதே இல்ல. அண்ணன் தம்பி இல்லாட்டா என்ன, நான் இருக்கேன்ல. ஒரு அண்ணன் ஸ்தானத்துல நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருந்தேன். உனக்கு யாருமே இல்லைங்கிற ஃபீல் வரக்கூடாதுல்ல. உன் அண்ணன் தம்பி ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா வந்து செஞ்சுட்டு போயிருப்பான். இல்ல, அந்த வழி உனக்குள்ள இருக்கதானே செய்யும். அதான் அந்த 40,000 ரூபாய்க்கு நானே பில்லு போட்டேன். இந்த அண்ணனோட சீரா வச்சுக்க. அது நல்லா இல்லன்னு. அவ்வளவு அழகா இருக்கும். நல்ல கலரு, மாந்தளிர் கலரு, உனக்கு சூப்பரா இருக்கும். நல்ல எடுப்பா இருக்கும். அதுக்கு மேட்சா ஒரு செயின் என்ன போட்டுக்க, நல்லா இருக்கும். ஏதோ உன் கூட பிறக்கட்டாலும் கூட போனாலும் நினைச்சுக்க. என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். பெருசாலாம் செய்ய முடியாது, என்னால முடிஞ்சது. இவன் ஆம்பளை, இவரே என்ன ரிட்டர்ன் கொடுத்தியா என்ன? இப்போ அதை நான் எடுக்கல, பொண்ணுத்தர எடுத்திருக்கான். பொண்ணுத்தர எடுத்து எனக்கு கொடுத்துட்டான். அவன் எதுக்கு எடுத்து உனக்கு கொடுக்கணும்? என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா? அதுக்கும் மேல. ஓ, ஒரே காலேஜ்ல? அதுக்கும் மேல. அவன் எதுக்கு உனக்கு எடுத்து கொடுக்கணும்? சே, அசிங்கமா இல்ல? அவங்கிட்ட இருந்து வாங்கியிருக்க. என்ன என்ன பழக்கம் இல்ல? சே, அசிங்கமா இல்ல? இல்ல, பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சே, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க ரெண்டு பேரும். அப்ப இந்த ஸ்தானத்தை எடுத்துட்டு போயிருக்கான். கொச்சப்படுத்திடாதீங்க. என்னடி உடஞ்சிக்கிட்டு இருக்கா? என் கூட யாரும் பிறக்கல, எனக்குன்னு யாரும் இல்ல. அந்த ஸ்தானத்தை அவன் எடுத்துட்டு எனக்கு செஞ்சுட்டு போயிருக்கான். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒண்ணுமே செய்யல எங்க குடும்பத்தார்களே. அதனால உன் பிறந்து விட்டு சேருன்னு வச்சுக்கன்னு சொல்லியிருக்கான். என் பிறந்து விடுன்னு அவன் எனக்கு என்ன முறை? உங்களை மாதிரி அடுத்த முன்னாடியே பார்க்க தெரியாது அவனுக்கு. என்னடா மாப்பிள்ள சையல் நோஸ் கட்டு போலுக்கு? ஏய் போங்கடா. அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? வரேன்டா, என்கிட்ட வந்து சாரிங்க போங்க. விட்டுட்டு போறதுக்கு என்ன சொந்தக்கார வருவா? நட்புடா. நீ தப்பு பண்ணா தட்டி கேப்போம், நீ நல்லது செஞ்சா தோல் கொடுப்போம். நண்பன்டா. டேய் மாப்பிள்ள. என்ன? டேய் மச்சி, இன்னைக்கு பார்ட்டி வச்சிருக்கோம்டா. நான் வரல. ஏன் உனக்கு கையில கிட்ட வம்பு இருக்கணுமோ? பார், ஓ வன்மத்தை ரொம்ப காட்டாத. அவ திருப்பி காட்டணும்னு வச்சுக்க, மோனே இருக்கடம் தெரியாம போயிருவேன். அவ பொறப்புலயே கோடீஸ்வரி, மறந்துடாத. பிசினஸ் மேனோட பொண்ணு. அதுக்கு நாம யாருங்கிறது முதல்ல தெரியணும்டா. அதுக்கப்புறம் தான் வாலாட்டணும். சரி சரி, போனதெல்லாம் போட்டோம். நைட்டு பார்ட்டி இருக்கு, வந்துருவல்ல? எங்க வச்சு? எங்க நம்ம வீட்டு தெற்கு வீடு தான். நான் வரல. விக்கத்தான் ஏற்பாடு. விக்கத்த சரக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சும்மா நாட்டு சரக்கா தான் இருக்கும். ஏன்னா அத்தனோட டேஸ்ட் அப்படி. கேரளால இருந்து கொண்டு வந்திருக்காரு. அதுவும் செம்மையா கொண்டு வந்திருக்காரு. சொல்ல போனா பொண்ணுத்துல தானே வாரின்னு சொல்லியிருக்காரு. அவன்லாம் வரமாட்டானே. வந்திருக்கிறது நாட்டு சரக்குல, எப்படி வராம இருப்பாரு? சும்மா நாக்குல பட்டது குருன்னு இருக்கு. ஆனா விக்கத்தானுக்கு இருக்கிற டேஸ்ட் இருக்கு பாரு. நாக்கு நம்ம வருது மாப்பிள்ள. இங்க பாரு, ராத்திரி 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும்னு விக்கத்தான் சொல்லியிருக்காரு. நாட்டு சரக்கா
கேரளா இறக்குமதி. சரி வரேன். வரணுமாப்ல, நீ வருவ எங்களுக்கு தெரியும். சிக்கன் 65 ஃப்ரை, 65 வறுவல், மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், மட்டன் கிரேவி. ஏன்டா நாக்கூர் வைக்கீங்க? 11 மணி வரைக்கும் தாக்கு பிடிக்காது கொடுக்க. நானே எப்பண்டா 11 மணி ஆகும் இருக்கேன்டா. ஆனா விக்க தானே காணும் பார்த்துக்க. நான் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கேன், ஆளை காணும். ஒருவேளை ஏத்த போயிருப்பாரோ. அவன் இப்பதான் பைக் எடுத்துட்டு போனா, நான் பார்த்தேன். பைக் எடுத்துட்டு போனாரா? எதுக்கு? அதுவும் பயங்கர ஸ்பீடா போறான். 150 போய்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் தூக்கி இருக்க மாதிரி தெரியல. ஒரு ஜூஸ் குடிக்கலாம்னு வெளியில போனேன், பார்த்தேன் அவ்வளவு ஸ்பீடா அத்தை பிடிக்கிட்டு போறான். என்னடா சொல்ற? இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்படி ஒன்னும் ஸ்பெஷல் டூட்டிலாம் இல்லையா? என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாடா, ஸ்பீடா தான் போனா. அப்படின்னா ஏதாவது பிரச்சனை இருக்க போதே. ஏண்டா இரு, நம்மளும் கிளம்புவா. நான் எதுக்கு? டேய், ஏதாவது பிரச்சனை இருந்தா அத்தாண்டு போவாரு. வா. நான் வரல. டேய் சீனலாதி, வாடா. ஒன்னும் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு வாடா.